இஸ்ரேலும் ஈரானும் கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒருத்தங்க மீது ஒருத்தங்க மாறி மாறி தாக்குதல் நடத்தியும் வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த நாடுகளுக்கு மோதல் நீடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த நாடுகளுடைய பலன் தான் என்ன? இப்படி அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்த இந்த நாடுகள் திடீர்னு மோதுறதுக்கு என்ன காரணம்? அப்படின்ற மாதிரி ஒரு 5 கேள்விகள் முன்வைக்கப்படுது. அந்த 5 கேள்விகளுக்கும் 5 பதில்கள் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க நல்லா க்ளோஸா தான் இருந்தாங்க. திடீர்னு இவங்க மோதுறதுக்கு இந்த நாடுகள் மோதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி நடைபெறும் வகையில இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஈரான்ல அமைந்த அரசு இஸ்ரேல எதிர்ப்பதையே தன்னுடைய சிந்தாந்தத்தின் முக்கிய பகுதியாக கருதி இருக்காங்க. இஸ்ரேல் இருப்பையே ஈரான் அங்கீகரிக்கல அப்படின்னும், இதனால இஸ்ரேல் ஈரானை தன்னுடைய இருப்புக்கான அச்சுறுத்தலாக பார்க்கிறாங்க அப்படின்னும், லெபனிய ஷியா பிரிவு ஆயுத குழு பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா மற்றும் காசாவுல ஹமாஸ் மற்றும் ஏமன்ல ஹீதி உள்ளிட்ட ஆயுத குழுக்களுக்கு ஈரான் வழங்கக்கூடிய ஆதரவை தனக்கான அச்சுறுத்தல்களாகவும் இஸ்ரேல் நம்புறாங்க. இதுவே இந்த மோதலுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.